கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் இந்த உலகத்துல எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் இருக்கு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து, அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரீஃப்ரெஷ் ஆகிறது, புதுப்பிக்கிறது, மீட்டெடுக்கிறது. உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பலவீனத்திலும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொள்ளுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அசுத்தம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பஞ்சம் இருக்கும். ஆனால் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், உங்களை அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுக்க போறேன். உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ள பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களை பெருக பண்ணுவேன். நம்மளை மீட்டெடுக்கிற மாத்திரம் கிடையாது, கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன் என்கிறார். விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்கிறார். நம்ம வாழ்க்கையில பெருக்கம், ஆசீர்வாதம், சம்பூர்ணம், திருப்தி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை கர்த்தர் மீட்டெடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். மீட்டெடுக்காத எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பேசும்போது இன்னைக்கு யார் இந்த செய்தி நீங்க கேட்குறீங்களோ, நம்ம எப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. விக்கிரம் அசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவ அடிமையில் வாழக்கூடிய எத்தனையோ அசுத்தமான காரியம் இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இல்லாம இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். அவரே நம்மளை மீட்டெடுக்கிறார். அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ரட்சித்து மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அது தேவ சித்தம். அவருடைய சித்தத்துக்குள்ள அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசுறீங்க, நன்றிப்பா. அவனோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாலோ எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை மறுபடியும் புதுப்பிக்கிற கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோளோ அவனோட வாழ்க்கையில சகல காரியத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசிரியங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே அப்பா வாக்குத்தத்தங்கள் கேட்டு புதிய நாளை தொடங்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி
சகல காரியத்திலும் கர்த்தர் பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க, சத்துருவ அபிஷேகத்தினால் நிரப்புங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறை இருந்ததோ அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரோட நாம மட்டும் மேம்பட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.